பாரிஜாதம் கொண்டு வந்தீர்களா? பாரிஜாதமா? ஆமாம், ருக்மணிக்கு கொடுத்து பாமாவுக்கு குழப்பத்தை மூட்டிய பாரிஜாதம் தான். ஆஹா, அப்போ உனக்கு பாரிஜாதம் கட்டாயம் வேண்டுமல்லவா? அதென்ன அப்படி கேட்கிறீர்கள்? பாரிஜாதம் இருந்தால்தான் நான் பாமாவை பார்க்க முடியும். பாரிஜாதம் வேண்டுமானால் நரகாசுரனுடன் போரிட வேண்டும். பாரிஜாதத்துக்கும் நரகாசுரனுக்கும் என்ன சம்பந்தம்? கிருஷ்ணா, சொல்கிறேன் கேள். நரகாசுரன் இந்திரன் மேல் போருக்கு சென்று அமராவதியில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அபகரித்து சென்று விட்டான். இந்திரன் எங்கேயோ மறைந்து தெரிகிறான். இந்திரனுக்கு விமோசனம் உன்னால் தான் ஏற்பட வேண்டும். நரகாசுரவதம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சத்தியபாமாவை கொண்டுதான் அதை முடிக்க வேண்டும். நாரதரே, நான் நரகாசுர வதத்திற்கு வழி தேடவில்லை, பாரிஜாதம் அல்லவா கேட்டேன். நரகன் ஒழிந்தால் அமரேசனுக்கு நிவர்த்தி உண்டாகும். அப்புறம் பாரிஜாதம் மலர் என்ன, மரமே வேண்டுமானாலும் கிடைத்துவிடும். நான் வருகிறேன். நாராயண் நாராயண். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நரகனுடன் பரமாத்மா போரிட வேண்டும். தாங்களும் அவருடன் போக வேண்டும். நானா? போர்க்களத்திற்கா? ஆமாம் அம்மணி, நீங்களும் தான் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும். நானோ ஒரு ஸ்திரீ, கேவலம் ஒரு அபலை. நரகனுடன் போரிடுவது என்னால் சாத்தியமா? சத்ராஜத்தின் குமாரி சத்யபாமாவுக்கு யுத்தம் செய்ய தெரியும் தெரியாது என்பது எங்களுக்கு தெரியாதா அம்மணி? தாங்கள் யுத்தம் செய்தால் தானா? தங்களைப் போன்ற ஒரு வீர பெண்மணி யுத்த களத்தில் பரமாத்மாவுடன் இருந்தால் போதாதா? நரகன் நிச்சயமாய் ஒடிந்து விடுவான். தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நல்லது, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலையிட்டிருங்கள். வருகிறோம் தாய். ஏண்டா கூரை மேல வந்து உட்கார்ந்துருக்க? அண்ணே என்ன அடிக்க வந்தாரு. நான் கருத்தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. தப்பும் பண்ணல, தாரையும் பண்ணல. அவருக்கு தான் என்ன அடிக்கிறதே வேலையா போச்சு. இன்னைக்கு எதிர்த்து ரெண்டு குடுக்கறான்னு தான் பார்த்தேன். குடுப்படா. ஐயோ, எங்க இங்க எங்க இங்க? ஐயோ அண்ணே. ஏண்டா குடுப்பைய? அண்ணே குடுப்ப இல்ல, நீ வா பேசிக்க. அண்ணே நான் அண்ணா அந்த பக்கம் இறங்கி அண்ணே. இதை விட என்னடா தப்பு பண்ணனு? அண்ணே அண்ணே கொஞ்சம் பொறுங்க. அவன் என்னதான் பண்ணனான்? அவனா பசுவை அடிச்சு விட்டான். முட்டை வந்தது அடிச்சேன். தன்னை கொல்ல வந்தது பசுவானாலும் கொல்லு அப்படின்னு வேத புராண சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. அல்லாமலும் பசுவை கொண்டு திங்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்களா? நான் இது மாதிரி அடி அடிச்சிருக்கேன். ஐயோ பசுவே இப்படி சொன்ன உன் வாயில என்ன? நீ என்ன பாயத்துற அயோக்கிய பயலே? என்னன்னு இது? ஆமா, நீங்க வாயில மண்ணை போட்டுக்கிட்டு. தம்பி துப்பிடுறா தம்பி. டேய், இந்த பசு எவ்வளவு உபயோகமான பிராணி தெரியுமாடா? தெரியலையே உனக்கு? டேய், எல்லா ஜந்துக்களும் அதன் குட்டிகளுக்கு தானே பால் கொடுக்குது. ஆமா, பசு இந்த உலகத்துக்கே பால் கொடுக்குது. தம்பி, பசுவை பத்தி உனக்கு இன்னும் நல்லா தெரியல. நீ துப்பிடுறா, நான் பசுவை பத்தி உனக்கு சொல்றேன் பா. பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். ஆமா, பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். பக்குவமாக அக்கறையோடு பகலும் இரவும் பட்சம் கொண்டே பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும்.
பசுவை பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். ஆதரிக்கும் தாயை போலே அமுதமும் கொடுப்பதனாலே ஆதரிக்கும் தாயை போலே அமுதமும் கொடுப்பதனாலே ஆகாரமாக வெண்ணை ஔடதம் போலே கிடைப்பதனாலே பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். பாலும் தயிரும் நெய்யுடனே பசுமாட்டு சாணி கோமியம் பசுமாட்டு சாணி கோமியம் அதை பாரில் உயர்ந்தோர் பஞ்சகவ்யம் என சாப்பிடணுங்கிறது சாத்திரம் அதை சாப்பிடணுங்கிறது சாத்திரம். சீலமான காமதேனும் தேவர்களின் சேத்திரம் போலே சித்திரமும் காட்டுவதாலே சீலமான காமதேனும் தேவர்களின் சேத்திரம் போலே சித்திரமும் காட்டுவதாலே திருட்டு பதங்களை சிவப்பழமாக்கும் திருநீர் அதிலே உண்டாவதாலே பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். பொட்டும் பருத்தி கொட்டையும் தவிடும் புண்ணாக்குங்கள் நீர் வைக்கணும். கட்டணும் கறக்கணும் கழுவணும் அடிக்கடி கட்டாந்தரைதனை மாத்தணும். காட்டுக்கு முடுக்கணும் மேய்க்கணும் நம்ம வீட்டுக்கும் திருப்பணும் தேய்க்கணும். அதை காட்டுக்கு முடுக்கணும் மேய்க்கணும் நம்ம வீட்டுக்கும் திருப்பணும் தேய்க்கணும். அதன் காளை கன்றுகளை வளர்க்கணும் வண்டி கவலைக்கும் உழவுக்கும் பழக்கணும். அதன் காளை கன்றுகளை வளர்க்கணும் வண்டி கவலைக்கும் உழவுக்கும் பழக்கணும். முட்டை வந்தா மூக்கணத்தை மாட்டணும் கொஞ்சம் எட்டி நின்னு மூங்கி கம்ப காட்டணும் அடிக்கப்படாது. பொட்டு வச்சு மஞ்சளும் பூசணும் பொம்பளைங்க கவனிக்க வேணும். பொட்டு வச்சு மஞ்சளும் பூசணும் பொம்பளைங்க கவனிக்க வேணும். பொம்பளைங்க கவனிக்க வேணும். தொட்டு பார்க்கணும் சொரிஞ்சு கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் தடவி பார்க்கணும். ஒண்ணு இல்ல பசுவை தொட்டு பார்க்கணும் சொரிஞ்சு கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் தடவி பார்க்கணும். பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும் பாங்கு பார்க்கணும் பழகி வைக்கணும். தம்பி அண்ணே, தெரிஞ்சுக்கிட்டியா பசுவை பத்தி? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பசுவை போஷிக்கிறது பகவான பூஜிக்கிற மாதிரியா? பகவான் இப்ப இங்க இல்ல, அவர் மட்டும் இருந்து நம்ம சொல்றத செய்யறத பார்த்தா என்ன சந்தோஷப்படுவார் தெரியுமா? பக்த பரிபால தயாளா நந்த பாலா கோபாலா பக்த பரிபால தயாளா நந்த பாலா கோபாலா நந்த பாலா கோபாலா நந்த பாலா கோபாலா பக்த பரிபால தயாளா நந்த பாலா கோபாலா பக்த பரிபால தயாளா. ஷாபாஷ். ஓய்ந்து போன உள்ளத்திற்கு உற்சாகம் தரக்கூடிய உருவம், உறக்கத்திற்கே இடம் தராத உல்லாசமான பருவம். முரா, இந்த பச்சைக்கிளியின் பெயர் கிருஷ்ணமணி. கிருஷ்ணமணி. இவளுக்கு ஏற்ற பெயராது? வேண்டாம் வேண்டாம், வீணில் பாவத்தை சுமந்து கொள்ளாதே. முரா, இவளும் ஒரு ரிஷிகன்னிகை தானா? ஆமா ராஜா. ஆஹா, உண்மையில் இவள் மகா அழகிதான். ஆனால் பெயர் கிருஷ்ணமணி. இவள் பெயரை சுரசுந்தரி என மாற்றி இருக்கிறேன். தகும் மகாராஜா, இவளுக்கு இந்த பெயர் எல்லா வகையிலும் தகும். சுரசுந்தரி, ஏன் தள்ளி போகிறாய்? ராகுவிடமிருந்து சூரிய சந்திரர்களும், கருடனிடமிருந்து கிருஷ்ண சர்ப்பமும், ராஜாளியிடமிருந்து புறாவும் என்றாவது எப்போதாவது தப்பியது என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதேபோல் நீயும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. இனி இந்த வானத்திற்கும் வையத்திற்கும் நீதான் அரசி. இதை விட உனக்கு வேறு என்ன வேண்டுமடி? பொறுக்க மாட்டான் கண்ணன், பொறுக்க மாட்டான். உன் பாடகத்தை பொறுக்கவே மாட்டான். பொறுக்க மாட்டான். அவன் யாரவன்? கண்ணன். முரா, அந்த கண்ணன் என்பவன் யாரடா?
கோகுலத்தில் வளர்ந்து துவாரகையில் அரசு புரியும் ஒரு கோபால கோமாளி. ஓஹோ, அந்த இடப்பயல அந்த மடையன் பொறுக்க மாட்டானாமே. சிசுபாலன், சண்டவக்ரன், கம்சன் இவர்களுக்கு நேர்நிகதிதான். அவனால் உனக்கும் நேரப் போகிறது. அந்த பயல் பேர்தான் கண்ணனா? அவர்களெல்லாம் நரர்கள். இந்த நரகாசுரன் பூமாதேவியின் மகன். உனக்கு எப்படி தெரியும் என் பிறவியின் மகிமை? சுரசுந்தரி, மின்னற்கதிர்களை ஒடித்து கத்தியாக்கிய என் சயன கிரகத்தை இந்திராணியை கொண்டே விளக்கச் சொல்கிறேன். வருணனை கொண்டு நீர் தெளிக்கச் செய்கிறேன். வாயுவை கொண்டு தென்றல் வீசச் செய்கிறேன். நட்சத்திரங்களை பொடி செய்து கோலங்கள். நீ பருகுவதற்கு அமிர்தம். உன் கால்கை பிடித்து விட கந்தர்வ பெண்கள். உன் நடனமான ஊர்வசி மேனகை. நீ காலையில் கண் விழித்ததும் தரிசிக்க காமதேனு. உன் அழகு பார்க்க ரிதிதேவி. அஷ்டலட்சங்களும் உன் அடிமைகள். போதுமா? இதைவிட இந்த 14 லோகங்களிலும் உனக்கு யார் என்னதான் செய்துவிட முடியுமடி? பரத்தின் வலிமையாலும் மமதையின் மாயையாலும் காமத்தின் போதையாலும் உன்னை மறந்து உலர்கிறாய். திரௌபதிக்கு துகிலளித்தான், திருவன் குறைதீர்த்தான், பிரகலாதனுக்கு பெருமை தந்தான். கேவலம் கஜேந்திரன் என்ற ஒரு யானைக்கும் கருணை செய்தான். அவன் என்னை மட்டுமா கைவிட்டு விடுவான்? துர்த்தனே, பரந்தாமனை அலட்சியம் செய்யாதே. இப்போதும் நீ உயிர் பிழைக்கலாம். என்னையும் என்னை போன்றவர்களையும் விட்டுவிடு. ஒருவேளை கிருஷ்ணன் உன்னை மன்னிக்கலாம். என்னை தொடாதே. மகா உத்தமினி, உன்னை தொட்டால் கெட்டா போய்விடுவேன். பரந்தாமன், கிருஷ்ணன், எத்தனை பெயர்களடி அவனுக்கு? அத்தனையும் சொல்லிவிடு. மாயன், மதுசூதனன், ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். போதும் போதும், 1000 பெயர்கள் கொண்டவன் போல் இருக்கிறது. ஏண்டி, என்னை காட்டிலும் அவன் அழகா இருப்பானா? அவன் பேரில் தான் உனக்கு பெரிய கிறுக்கோ? வாடியன் மதனராணி. இருந்தா போய்விடுவேன். ஓஹோ, நீதானா அந்த கிருஷ்ணன்? 1000 பெயர்கள் கொண்ட அரியாச்சிவன் நீதானா? நங்கையரிடம் உன் கைவரத்தை காட்டி அவர்களை பங்கப்படுத்தும் நரகாசுரனே, உனக்கு கடைசி சந்தர்ப்பம் அளிக்கின்றேன். நீ சிறைப்பிடித்திருக்கும் அனைவரையும் விடுவித்து ரிஷிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள். இல்லையே இன்றுடன் உன் வாழ்க்கை முடிந்துவிடும். விடுதலை, ரிஷிகளிடம் மன்னிப்பு, சீர்திருத்தம். எவன் என்ற நினைப்பில் அளவு பேசுகிறான் இந்த இடப்பயல். கிருஷ்ணா, உன்னை பார்த்தால் எனக்கே பரிதாபமாயிருக்கிறது. முரா, எங்க எங்கதை? அந்த யமனை நான் பல தடவை தேடிச் சென்று திருஷ்டியில் கூட படவில்லை. துஷ்டா, இது ஒரு புது மாதிரி வேடிக்கைதானடா. கையை காட்டி காணாமல் செய்து விட்டாயே எல்லோரையும். இந்த வித்தை என்னிடம் பலிக்காது. இவர்களை நம்பி நான் உயிர் வாழவில்லை. மலை போன்ற என் புஜங்களும் நிலை உலையாத என் நெஞ்சமும் பூமாதேவியின் வரங்களும் படைத்த என்னை உன்னால் என்னடா செய்ய முடியும்? வல்லமைசாலி. அப்படியானால் இந்த நரகன்
சொல்ல முடியாத வேதனை தருகின்றன. பிரபுவை காணோமே. கலங்காதே, பரமாத்மா போர்க்களத்தில் மூர்த்தியாகி கீழே விழுந்து விட்டார். பயப்படாதே, எடு வில்லை, கொடு கணையை. உன் எதிரி மடிவான், இது நிச்சயம். நிறுத்து. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா, அம்மா, நானா இவனுக்கு தாயார்? தாயார், 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 தாயார். ஆமா, தாயார். நரகா, என் செல்வமே, நினைவுக்கு வருகிறது. நீ பிறந்தபோது உனக்கு மரணமே நேரிடக்கூடாது என்று மகாவிஷ்ணுவை வரம் கேட்டேன். உன் தந்தையான அவரோ அது எப்படி முடியும்? பிறந்தோர் இறக்கத்தானே வேண்டும் என்றார். சரி, என் கையால் தவிர மற்ற எவர் கையாலும் உனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரத்தை கேட்டேன். தந்தேன் என்றார் அவர். அம்மா, எதற்காக என்னை கொன்றாய் அம்மா? நான் மனமறிய ஒரு தவறும் செய்யவில்லையே. ஆனால் அந்த வரம் இந்த கதியில் முடியும் என்று நான் கனவில் கூட கருதவில்லையடா. அம்மா, சேய் 100 பிடி செய்தாலும் தாய் தள்ளலாமா? சேயாக இல்லையே, நீ பெரும் பேயாக அல்லவோ காலத்தை கழித்திருக்கிறாய். அம்மா, இப்பொழுது என்னை ஒன்றும் கடுமையாக தூஷிக்காதீர்கள். என் உயிர் போய்கொண்டே இருக்கிறது. அப்பா, என் பாவங்களை மன்னியுங்கள். அப்படியே மன்னித்தோம். மேலும் ஒரு வரம். என்ன? நான் இறக்கும் இந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டிலும் உலகங்கள் தீபங்கள் ஏற்றி உங்களையும் அன்னையையும் பூஜித்து ஓர் திருவிழாவாக கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் தங்கள் அருள் கிட்ட வேண்டும். அவ்வாறே தந்தோம். தேவேந்திரா, நானும் மற்ற தேவர்களும் பாமாவுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். பாமா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? இதோ தேவேந்திரனே வந்து விட்டான். நீ நாடி வந்ததை கூசாமல் கேளேன். பாமா, உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேளேன். தேவேந்திரா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். பாரிஜாத மரம் தந்தால் போதும். இவ்வளவுதானா? அப்படியே கொடுத்து. அம்மா, 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 இப்படி வாங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தெரியுமா? என்னடே இது? பிரபு பாரிஜாத விருட்சத்தையே கொண்டு வந்துட்டார். அப்படியா? ஆனால் நம் வீட்டுக்கல்ல, தேவி பாமாவின் மாளிகையில் வைத்து விட்டார். சந்தோஷம். சந்தோஷமா? பின் என்ன, அவள் என் தங்கை தானே. ஒரு புஷ்பத்தையாவது இந்த பக்கம் அனுப்பி வைப்பார்கள் என்று நீங்கள் கனவிலும் எண்ண வேண்டாம். எல்லா மலர்களையும் பறித்து பாமாமல் தன் தலையில் வைத்துக் கொண்டு குலுக்கி திரிவார்கள். பிரபுவும் என்னடே இது பல்ல எழுப்பார். அவர் ஆனந்தம் என் ஆனந்தம் அல்லவா? அந்த விருட்சம் என் மாளிகையில் இருந்தால் அவரை இரவும் பகலும் எந்த நேரமும் மலர் குயிலுள் மூழ்கி பரவசப்படுத்துவேனடி. ஆமா ஆமா, பரவசப்படுத்துவீங்க. பாரிஜாதம் நம் நகரத்திற்கு வந்தது ஒரு தெய்வ பிரசாதம் என்றல்லவோ சொல்ல வேண்டும். அது வந்திருப்பதா நாட்டில் வஞ்சமும் பொறாமையும் வற்றி போகும், வளமை வளரும், பெருமை பெருகும், உண்மை உயரும்.
வானிலவே வானிலவே மனமோகன நாதல் கண்ணல் மலர் நகையோ நீயே வானிலவே மனமோகன நாதல் கண்ணல் மலர் நகையோ நீயே வானிலவே மேலாம் வானிலவே உயிரின் பாமினி வானிலவே தான் உந்தன் பதலும் கண்ணே உயிரின் பாமினி வானிலவே தான் உந்தன் பதலும் கண்ணே மனமயில் நீ முகில் நானே ஜெகன்மோகினி நீ இனிதானே வனமயில் நீ முகில் நானே ஜெகன்மோகினி நீ இனிதானே வேங்குழலானித கீதமும் நீர மாதவா முகதா வேங்குழலானித கீதமும் நீர மாதவா முகுதா காதல் கடலில் என்னாலுமே அலை போலாடி ஆனந்த வாழ்வுருவோம் காதல் கடலில் என்னாலுமே அலை போலாடி ஆனந்த வாழ்வுருவோம் கனிவாய் பேசும் கிளியே உந்தன் காதல் அடிமை நானே கனிவாய் பேசும் கிளியே உந்தன் காதல் அடிமை நானே புனித பாக்கியம் நானே பெற்றேன் யார் நிகர்தானே புனித பாக்கியம் நானே பெற்றேன் யார் நிகர்தானே உண்மை பிரேமை உண்மை பிரேமை இனி ஒரு கணம் மாறாது ஏனோ தேகம் இனி ஒரு கணம் மாறாது ஏனோ தேகம் மாமதியும் வான்போல் மாமதியும் மனமோகன காதல் வாழ்வில் மகிழ்ந்திருப்போம் நாமே வானிலவே வானிலவே பாமா, தேவர்களும் ரிஷிகளும் உன்னை எப்படி வாழ்த்துகிறார்கள் தெரியுமா? நரகனை கொண்டதற்காகத்தானே? இதை பற்றி இன்னும் எத்தனை தடவை சொல்லப் போகிறீர்கள்? அட, தலையை வாரி முடித்து புஷ்பமும் வைத்திருக்கிறாயே. இதில் என்ன ஆச்சரியம்? பாரிஜாதம் கிடைத்து விட்டது, என் சபதமும் முடிந்து விட்டது, அவ்வளவுதானே. என்ன இருந்தாலும் நீ பெரிய பிடிவாதக்காரி. இல்லாவிட்டால் என்னை எய்த்து விட்டிருக்க மாட்டீர்களா? என்னடா கேக்குற? பாரிஜாதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு, இந்த பாரிஜாதத்தை பரமாத்மா பூவுன்னு ஏமாத்திட்டாரே, அத நினைச்சேன். தம்பி, பாரிஜாதம் இப்படியே இருக்கட்டும். ஏன்னு பூ வேண்டாம்? அதான் ஏன்னு கேக்குறேன். டேய், பாரிஜாத பூவு நம்ம பசிதனை தீர்த்திடுமா? பாரிஜாத பூவு நம்ம பசிதனை தீர்த்திடுமா? பசிதனை தீர்த்திடுமா? பக்குவமாக பாதுகாத்தா பட்டினி வந்திடுமா? இதை பக்குவமாக பாதுகாத்தா பட்டினி வந்திடுமா? சொல்லு, பாரிஜாத பூவு நம்ம பசிதனை தீர்த்திடுமா? நாட்டுக்கு தேவையான நெல்மரம் கொண்டு வந்த நம்பியை சுற்றி வந்து கும்மியடிப்போம். நாட்டுக்கு தேவையான நெல்மரம் கொண்டு வந்த நம்பியை சுற்றி வந்து கும்மியடிப்போம். கூட்டமாக உழைத்து வாட்டமில்லாமல் இன்பம் கூட்டவே பாட்டு பாடி கும்மியடிப்போம். கூட்டமாக உழைத்து வாட்டமில்லாமல் இன்பம் கூட்டவே பாட்டு பாடி கும்மியடிப்போம். நம்ம நாட்டுக்கு தேவையான நெல்மரம் கொண்டு வந்த நம்பியை சுற்றி வந்து கும்மியடிப்போம். ஏரை எடுத்து பூமி முழுக போறேன் பொண்ணே, கொஞ்ச நேரம் பொறுத்து கஞ்சியும் கொண்டு வாரே மச்சான். ஏரை எடுத்து பூமி முழுக போறேன் பொண்ணே, கொஞ்ச நேரம் பொறுத்து கஞ்சியும் கொண்டு வாரே மச்சான். உழுத
உழுது விதைச்சு தண்ணியும் பாய்ச்சி காவலும் இருப்பேன். பக்கம் உட்கார்ந்துகிட்டு வெத்தலை மடிச்சு வாயில கொடுப்பேன். நடவு வேலை செய்யணும், இன்னும் களை எடுக்கணும். அது நாங்க செய்யற வேலை, நீங்க சும்மா இருக்கணும். வயல அறுத்தும் வரப்புகளில வச்சுக்கிட்டே போவேன். அத வாரி கட்டி தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுவேன். அப்புறம் அடிச்சு நெல்லுகளை எல்லாம் உதுத்து போட்டுடுவேன். அப்போ அளந்து அளந்து கோணிக்குள்ளே அடைச்சு வச்சிடுவேன். அதுதான் முடியாது. ஏனா பட்டினியுள்ள குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சோத்து பஞ்சம் வராம செஞ்சுட்ட யோஜனை சருத்தாம் மச்சான். நான் பட்டினியுள்ள குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சோத்து பஞ்சம் வராம செஞ்சுட்ட யோஜனை சருத்தாம் மச்சான். நம்ம நாட்டுக்கு தேவையான நெல்மரம் கொண்டு வந்த நம்பியை சுற்றி வந்து கும்மி அடிப்போம். நாரத சுவாமி மங்களாரி பவந்து. எல்லாம் நம்ம மனம் போல மங்களமாவே முடிஞ்சிட்டுது. ஆமா. செந்தாமரை, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? ஓ, வடை பாயாசம் போட. பலே பலே பலே. எல்லாரும் இங்கதான் சாப்பிட்டு போகணும். நீயும் தான். நீயும் இங்கே சாப்பிட்டு போ. அப்போ தேகத்தை கலைச்சு விட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னது? ஐயோ, வேஷக்காரன் நாரதரா? இல்ல இல்ல இல்ல, சாட்சாத் நாரதர் தான். ஆமா, நாரத சுவாமி. மங்களாரி பவந்து. எனக்கு தேவலோகத்தில் வேலை இருக்கிறபடியா நான் சென்று வருகிறேன். மண்ணா கட்டி என்னோட வா. எங்க? ருக்மணி அம்மா வீட்டுக்கு. உன்னை ருக்மணி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ நாரதர் தானான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை போக விட மாட்டேன். ஐயா, ஆமா ஆமா ஆமா, அவர்தாமா சாட்சாத் நாரதர். ஏ காக்கா, நீ சும்மா ஐயோ, நான் சத்தியமா நாரதர் தான். நாரதர் தானே? ஏ காக்கா, யாரா காக்கா, வாடா போ. என்னடி இது? தலைக்கு பூவமணி இதையா கொண்டு வர சொன்னேன்? பாரிஜாதம் அல்லவா வேண்டும் என்றேன். தாலே லலலா 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 தாலே லலலா லாலே 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 லாலே. பாரிஜாதம், பாரிஜாதம். ஆமா, பாரிஜாதம் மாயமாக போய்விட்டதம்மா. மாயமா இல்லது உனக்கு மதிமயக்கமா?